ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம வீட்லேயே அடிக்கடி உபயோகப்படுத்துகிற உளுந்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது ஒரு சாதாரண தானியம் இல்லைங்க. இதில் இருக்கிற அளவில்லாத ஆரோக்கிய நன்மைகள், குறிப்பாக எலும்பு பலம், பெண்களோட உடல் நலம், தசை வளர்ச்சி, தோல் முடின்னு பல. ஆனால் இதை அதிகமாக எடுத்தால் சில பக்க விளைவுகளும் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். பல்வேறு ஆரோக்கிய பயன்பாடுகளை கொண்டது தான் இந்த உளுத்தம்பருப்பு. பல்வேறு வகையான உணவுகளில் இடம்பெறுது. அதுலேயும் இந்திய உணவுகளில் உளுத்தம்பருப்புக்குன்னு தனி இடமே இருக்குது. உணவில் மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத மருத்துவத்துலேயும் இந்த உளுத்தம்பருப்பு பயன்படுத்தப்பட்டு வருது. உளுத்தம்பருப்பால் உண்டாகிற ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னன்றதை பற்றி விரிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்து அப்படின்றது தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயிரிடப்படுற ஒரு பழமையான பருப்பு வகை. இது ஆங்கிலத்தில் பிளாக் கிராம் அல்லது உரந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 வகையாக கிடைக்குது. ஒன்று கருப்பு உளுந்து, இன்னொன்று வெள்ளை உளுந்து. ரெண்டுமே ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆனால் கருப்பு உளுந்தில் தான் அதிகமான நார்ச்சத்து தாதுக்களும் இருக்குது. 100 கிராம் உளுந்தில் கிடைக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரதம் சுமார் 25 கிராம், நார்ச்சத்து 18 கிராம், இரும்பு, மக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் நிறைய இருக்குது. விட்டமின் பி, குறைந்த கொழுப்பு, அதிக எரிசக்தி. இது நம்ம உடலுக்கு முழுமையான ஆற்றலை தர ஒரு புரதமிக்க உணவு. நீரிழிவு நோயாளிகள் கருப்பு உளுந்து தினமும் உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு ஒழுங்குபடுத்தப்படுது. மேலும் கருப்பு உளுந்து சருமத்துக்கு நல்லது செய்கிறதோட கரும்புள்ளிகள், முகப்பரு மற்றும் கரைகளை எதிர்த்து போராட உதவியாக இருக்கும். இந்த கருப்பு உளுத்தம்பருப்பு இதயத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க. தானிய வகையை சேர்ந்த கருப்பு உளுந்து உங்களோட செரிமானத்தை மேம்படுத்த உதவுது. குடல் இயக்கத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கலை நிவர்த்தி செய்யவும் உதவியாக இருக்கிற ஒரு மூலப்பொருட்கள் தான் இந்த கருப்பு உளுந்து. அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கை எதிர்த்து போராட கருப்பு உளுத்தம்பருப்பு உதவியாக இருக்குது. கருப்பு உளுந்து உடல் உறுப்புகளுக்கு அதிக ஆக்சிஜனேற்றம் பட்ட இரத்தத்தை வழங்கவும் உதவியாக இருக்குது. இதன் மூலம் உடலில் ஆற்றலை அதிகரிக்க செய்ய முடியும். கருப்பு உளுந்தோட மூலம் எலும்புகளின் தாது அடர்த்தி அதிகரிக்கும். இதனால் முதுமையில் ஏற்படுற மூட்டுவலி போன்ற எலும்பு பிரச்சனைகள் தடுக்க முடியும். செரிமானத்தை மேம்படுத்துது. கருப்பு உளுத்தம்பருப்பில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. இது செரிமான மண்டலத்தில் சரியாக வேலை செஞ்சு செரிமானத்தை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் கழிவுப் பொருட்கள் வெளியேற்ற உதவுற பெரிஸ்டால்சிஸ் வெளியீட்டை தூண்டவும் இது உதவி செய்யுது. எனவே நீங்கள் வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், அப்படி இல்லைன்னா வயிற்று வீக்கம் போன்ற செரிமான பிரச்சனைகளெல்லாம் அவதிப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது உடலில் இருக்கிற ஊட்டச்சத்தை உறிஞ்சப்படுவது மேம்படுத்தவும் கருப்பு உளுத்தம்பருப்பு உதவியாக இருக்குது. கருப்பு உளுத்தம்பருப்பில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதால அது உடலில் உள்ள ஆற்றலை அதிகரிக்க சிறந்ததாக இருக்குது. நம்ம உடலுக்கு மிக முக்கியமான ஊட்டச்சத்து அப்படின்னா அது இரும்பு சத்து. இது இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தியை தூண்டுது. மேலும் உடலில் எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்லவும் இரும்பு சத்தை உதவுது. சரியான அளவில் உடல் உறுப்புக்கு ஆக்சிஜன் கிடைக்கும்போது உடலோட ஒட்டுமொத்த ஆற்றலும் மேம்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து நிறைஞ்சது. இதனால் இரத்த சோகை தடுக்கப்படும். இந்த உளுத்தம்பருப்பில் மெக்னீசியம், இரும்பு, பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு. இது எல்லாமே நம்ம எலும்பு தாது அடர்த்தியாக பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. நமக்கு வயதாகும் போது எலும்புகள் பலவீனம் அடையுது. அதோட ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்புகள் உடைஞ்சு போகும் பிரச்சனையை உருவாகும். அதிக அளவு தாதுக்கள் நிறைந்த உணவை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் எலும்புகளோட ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். நீரிழிவு நோய் இருக்கிறவங்க எப்போவுமே தங்களோட உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு தான் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் ஒரே விஷயம். நீரிழிவு நோயாளிகள் அதிக அளவு நார்ச்சத்து உள்ள உணவுகள் பரிந்துரைக்கப்படுது. ஏன்னா இது செரிமான மண்டலத்தால் உறிஞ்சப்படுற ஊட்டச்சத்துக்களின் அளவை கட்டுப்படுத்த உதவுது. இதனால் உங்கள் இரத்த சர்க்கரை அளவு பராமரிக்க முடியும். கருப்பு உளுத்தம்பருப்பு சருமத்தோடு தொடர்புடைய ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது. கருப்பு உளுந்தில் உள்ள தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் சருமத்தில் ஏற்படுற வீக்கத்தை குறைக்கவோ, கரும்புள்ளிகளை அகற்றவும், சருமத்தை ஆக்சிஜனேற்றம் செய்யவும், பளபளப்பாகவும் மாற்றவும் உதவியாக இருக்குது. வெயிலால் ஏற்படுற டேன்கள்லேருந்து விடுபடவும், முகப்பருவை குறைக்கவும் இந்த உளுத்தம்பருப்பு உதவியாக இருக்குது. வலி மற்றும் வீக்கத்திலேருந்து விடுபட உளுந்து பயன்படுத்தப்படுது. அதுலேயும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கருப்பு உளுந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற அதிக அளவு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உங்களை வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செய்யும்.
உளுந்த பேஸ்ட் போல் செஞ்சு வலி உள்ள மூட்டுகள் மற்றும் தசைகள் மேலே மேற்பூசாக பயன்படுத்தலாம். இந்த உளுந்தில் லேசான ஆன்டிசெப்டிக் பண்புகள் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த உளுந்தை நம்ம காயத்தை குணப்படுத்த கூட பயன்படுத்தலாம். உளுந்து உங்களோட இதய ஆரோக்கியத்துக்கு பல்வேறு நன்மைகளை செய்துங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற அதிக அளவு நார்ச்சத்து, மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் உங்கள் இதய அமைப்பை ஆரோக்கியமாக வச்சுருக்க செய்யுது. அதே போல் உளுந்து உங்களோட கொலஸ்ட்ரால் அளவை சமநிலைப்படுத்தவும் உதவியாக இருக்குது. அதோட கருப்பு உளுந்து பருப்பை எடுத்துக்கொள்கிறது மூலம் ஆர்த்ரோக்ளிரோசிஸை தடுக்க முடியும். உளுந்தில் உள்ள பொட்டாசியம் தமனிகள் மற்றும் நரம்புகளில் உண்டாகும் பதற்றத்தை குறைக்க செய்யுது. இரத்த அழுத்தத்தை கணிசமாக குறைக்குது. மேலும் இதில் உள்ள மெக்னீஷியம் இரத்த ஓட்டத்தை தூண்டவும் உடல் உறுப்புகளுக்கு அதிக அளவு ஆக்சிஜனை கொண்டு செல்லவும் உதவியாக இருக்குது. இந்த உளுத்தம் பருப்பில் இன்னொரு நன்மை என்னன்னு தெரியுமா? இது ஒரு சிறந்த டயூரிட்டிக்காக செயல்படுது, அதாவது சிறுநீரை தூண்டுது. இதன் விளைவாக உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நச்சுக்கள், யூரிக் அமிலம், அதிகப்படியான நீர், அதிகப்படியான கொழுப்பு மற்றும் சிறுநீரகங்களில் சேமிக்கப்படும் கால்சியம் ஆகியவை வெளியேற செய்யவும், மேலும் சிறுநீரக கற்கள் ஏற்படுவதை தடுக்கவும் இந்த கருப்பு உளுந்து உதவியாக இருக்குது. உளுந்தில் இருக்கிற கால்சியம், பாஸ்பரஸ், புரதம் எல்லாம் சேர்ந்து எலும்புகளை வலுப்படுத்தும். ஜிம் போகிறவங்களுக்கு, சிறு குழந்தைகளுக்கும் இது ஒரு நேச்சுரல் சப்ளிமெண்ட் மாதிரி வேலை செய்யுது. உளுந்து நல்ல கொழுப்பு அளவை அதிகரிக்குது. இதய நரம்புகளை சுத்தம் செய்யும் தன்மை இதுக்கு இருக்குது. இதய நோய் பயம் குறையும். பெண்களுக்கான மாதவிடாய் சீராக வராதது, இரத்த சோகை, பலவீனம் ஆகிய பிரச்சனைகளுக்கு உளுந்து சிறந்த மருந்து. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதால இரத்த சோகையை குறைக்கும். உளுந்தில் உள்ள மெக்னீஷியம், இரும்பு, பாஸ்பரஸ் மூளைக்கு தேவையான ஆற்றலை தருது. நினைவாற்றல், கவனச்சேர்க்கை அதிகரிக்கும். முடி மற்றும் தோல் நலத்திற்கு உளுந்து பசை போல் அரைச்சி பேக் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா முடி விழுதல் குறையும். முடிக்கு இயற்கையான மென்மையை தரும். தோலில் உள்ள கருமை, சுருக்கம், வளர்ச்சி ஆகியவற்றை இது குறைக்குது. இந்த உளுந்தில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால நீண்ட நேரம் பசிக்காது. அதனால் எடை குறைக்க முயற்சி செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வு. உளுந்து நம்ம வயிற்றை சுத்தம் செய்யும், மலச்சிக்கலை தடுக்க உதவுது. குடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உளுந்து உடலுக்கு வீரியம் தரும். இது பண்டைய காலத்திலிருந்து இயற்கை சக்தி வாய்ந்த உணவாக கருதப்பட்டு வருது. இரும்பு சத்து நிறைய இருக்கிறதால இரத்த ஓட்டம் சீராகும். உடல் சோர்வு குறையும், ஆற்றல் அதிகரிக்கும். இந்த உளுந்து வாத நோயை குறைக்க உதவுது. மூட்டு வலி, தசை பிடிப்பு, நரம்பு பலவீனம் ஆகியவற்றுக்கு மருந்து மாதிரி வேலை செய்யுது. இந்த உளுந்து எப்படி சாப்பிடலாம் தெரியுமா? நம்ம ஊரில் உளுந்து பலவிதமாக உணவுகளில் வருது. இட்லி, தோசை, வடை, பாயாசம், உளுந்து கஞ்சி, உளுந்து பொடி, லட்டு மாதிரி பல ரெசிபிகள் இருக்குது. நல்ல பலம் வேண்டும்னா வாரத்துக்கு குறைஞ்சது 3 முறை உளுந்து சேர்த்துக்கொள்ளுங்க. குறிப்பாக காலை நேரம் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஜீரணமாகும். எந்த உணவும் அளவுக்கு மீறினா தீங்கு தான். அதே மாதிரி உளுந்தையும் மிக அதிகமாக எடுத்தால் சில பக்க விளைவுகள் ஏற்படும். சிலருக்கு வயிற்றுப்புண், மூட்டு வலி அதிகம் உள்ளவங்களுக்கு இதை குறைச்சி எடுத்துக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு வாயு அடைப்பு, வாதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிகமாக எடுத்தால் செரிமான சிக்கல் ஏற்படலாம். நைட்டில் சாப்பிட்டிங்கன்னா சிலருக்கு வயிற்று உப்பு, கனத்த உணர்வு வரும். அதனால் தினசரி ஒரு அளவுக்குள்ளே எடுத்தால் தான் நன்மை கிடைக்கும். இந்த உளுந்து ஒரு சாதாரண பருப்பு இல்லை. இது நம்ம உடலுக்கு வலிமை தர இயற்கை மருந்து. சரியான அளவு எடுத்தால் ஆரோக்கியம் தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அளவு தான் முக்கியமானது. இந்த உளுந்தை நம்ம அடிக்கடி சாப்பிட்டோன்னா ஆரோக்கியம் நம்ம விட்டு போகாதுங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.